ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ். இப்போ நம்ம படித்தது தான் ஒரு வெப் மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் போட்டோம் இல்லையா. ஸோ அதில் எத்தனை ஸ்கொயர்ஸ் வந்துச்சு? இப்போ இந்த குட்டியாக இருக்குது இல்லையா, இந்த ஸ்கொயர் வந்து நம்ம இதெல்லாம் மறந்துடுவோம். இந்த குட்டியாக இருக்குது, இதில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கும்? 5. இப்போ இந்த ஸ்கொயரில் ஒரு 5, இந்த ஸ்கொயரில் ஒரு 5, இந்த ஸ்கொயரில் ஒரு 5, அதே மாதிரி இந்த ஸ்கொயரில் ஒரு 5, இந்த ஸ்கொயரில் ஒரு 5. அப்போ மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்குது? 1 2 3 4 5. 5 into 5 25 ஸ்கொயர்ஸ். அதை நம்ம இதில் கவுண்ட் பண்ணிடுறோமே. இந்த ஸ்கொயர் பண்ணும் போதும் இந்த 4 கால்குலேட் பண்ணுறோம், வந்துடும். ஸ்ப்ளிட் ஆனாலும் அதே தான் வரும். இதுக்கு பண்ண முடியாது. அதனால தான் இது குட்டியாக இதுலேருந்து சூஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபஸ்ட் ஒன் சூஸ் பண்ணி அந்த டயக்ராம் வந்து சின்னதாக, இப்போ தனியாக இதை வெளியே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வருமா, இந்த மாதிரி வந்துடுமா. இப்போ நீங்கள் இதுக்கு நம்பர் பண்ணும்போது 1 2 சரி ரோஸ் காலம் ஈக்குவல்னு போது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னு போட்டு 5ன்னு அடிச்சுப்பீங்க. ஸோ இந்த 1க்கே 5 அப்படின்னும் போது எல்லா ஸ்கொயரும் சேம் பேட்டர்னில் இருக்குது. அதனால் ஈச் 5 இன்னா 5 ஸ்கொயரு, 5 × 5 25 ஸ்கொயர். அவ்வளோதான். கொஸ்டினில் இந்த மாதிரி பேட்டர்ன் தான் வருமே தவிர, இதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம் இல்லையா, அது வந்து கான்செப்ட் புரியுறதுக்காக சொன்னது. உங்களுக்கு கொஸ்டினில் இந்த மாதிரி, அதாவது எக்ஸாமில் இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. நம்ம அப்ளை பண்ணுற ஸ்கொயர்ஸ் ஃபிகர்ஸ்லாம் எங்கே இருக்குன்றதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அதுதான் நீங்கள் எப்படி எண்ணி பார்த்தாலும் 25 ஸ்கொயர்ஸ் கரெக்டாக வந்துடும். அப்படி குழப்புற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சது என்ன, இந்த குட்டி ஸ்கொயருக்குள்ளே 5 ஸ்கொயர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னா 5 ஸ்கொயர் இருக்குது. ஸோ 5 × 5 25 ஸ்கொயர்ஸ்.